Hi guys, welcome back to another video. Finally, அப்பாக்கு ஆர்டர் பண்ண Galaxy M52 ஃபோன் வந்தாச்சு. இது இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத அன்பாக்சிங் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோவில். வாங்க. Galaxy M52 5G பாக்ஸில் யூஸ்வலாக வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பட் இதில் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. 6GB RAM வேரியண்ட், பிளேசிங் பிளாக். இதோட MRP 34,999. இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணியாச்சு. வழக்கம் போல் லேமினேட் பண்ணி ஃபோனை கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வரக்கூடிய சார்ஜர். பாக்ஸில் வேறு சிம் எஜெக்டர் பென் கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. காஸ்ட் கட்டிங். ஃபோன் நல்லா ஸ்லிம் அண்ட் ஸ்லீக்காக இருக்குது. Galaxy M51 கம்பேர் பண்ணும்போது ஸ்லிம்மாக இருக்குது. நல்லா பில்டு குவாலிட்டின்னு வரும்போது M சீரீஸ் ரொம்ப பிளாஸ்டிக் ஃபீலாக இருக்குது. பட் இதை நம்ம A சீரீஸோட கம்பேர் பண்ண முடியாது. பட் இதோட ப்ரைஸ் 26,999ங்கிறனால இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக கொடுத்துருக்கலாம். பட் M51 கம்பேர் பண்ணும்போது டெஃபினெட்லி நல்லாயிருக்கு. A52 ஆல்மோஸ்ட் இதே ப்ரைஸ்க்கு தான் சேல் ஆகிட்டுருக்கு. பட் அதில் வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, இதில் இல்லை. இப்போ ஃபோனை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் பூட் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட்டாகவும் நினைக்கிறேன். யூஸ்வலாக நான் யூசேஜ் டயக்னாஸ்டிக் வந்து நான் டேட்டா சென்ட் பண்ணுறதில்ல. பரவாயில்ல, மல்டிபிள் லாங்குவேஜஸ் ஆப்ஷன் இங்கேயே கொடுத்துருக்காங்க செலக்ட் பண்ணுறதுக்கு. வால்பேப்பர் ரொம்பவே நல்லாயிருக்கு. டிஸ்பிளே கலர்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக இருக்குது. 6.7 inch சூப்பர் அமௌல்டு ப்ளஸ் டிஸ்பிளே. இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா Android 11. யூசர் இன்டர்ஃபேஸ் One UI 3.1. இது சாம்சங்கோட லேட்டஸ்ட் வெர்ஷன். இது இதில் ஸ்னாப்ட்ராகன் 778 கொடுத்துருக்காங்க சிப்செட். 120 Hz டிஸ்பிளேவாக இருந்தாலுமே எனக்கு அப்படி ஒன்றும் பெரிய ஃபீல் இல்லை கம்பேர்ட் டு 90 Hz டிஸ்பிளே. அண்ட் கேமிங்கில் ஸ்னாப்ட்ராகன் 778 5G ரொம்ப நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த கிராஃபிக்ஸை நீங்கள் ஆல்மோஸ்ட் லாஸ்ட் இயர் ஃப்ளாக்ஷிப் ஃபோனோட கம்பேர் பண்ணலாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. இது Asphalt 9 Legends கேம். அடுத்து நம்ம PUBG டெஸ்ட் பண்ணலாம். PUBGயோட லோடிங் பெர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. லேக் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நீங்கள் கிராஃபிக்ஸ் இன்டென்சிவான கேம்ஸை வந்து நீங்கள் தாராளமாக விளாட்லாம். நான் அந்த 2 கேமும் கம்பைன் பண்ணி ஒரு 15 minutes விளாண்டுருப்பேன். எந்த பெர்ஃபார்மன்ஸில் எந்த ட்ராப்பும் தெரியல எனக்கு. கேம் விளாடும்போது கொஞ்சம் ஹீட் தெரியுது, பட் இது நார்மல் தான் நினைக்கிறேன். ஓகே, அடுத்து நம்ம கேமராவை பற்றி பார்க்கலாம். கேமரா பார்த்தீங்கன்னா 64 MP ஒயிட் கேமரா அண்ட் 12 MP அல்ட்ரா வைட் அண்ட் 5 MP மேக்ரோ கேமரா கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம இந்த கேமரா எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம். இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா நைட் மோட் ஆஃப் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபோட்டோவில் இருக்கிற நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இது நைட் மோட் ஆன் பண்ணி எடுத்திருக்கேன். ஃபோட்டோ பிரைட்டாக இருந்தாலும் ஃபோட்டோவில் இருக்கிற டீட்டெயில்ஸ் சுத்தமாக தெரியல, எல்லாமே பிளர்ரான மாதிரி தெரியுது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தெரியும், கம்பேர்ட் டு நைட் மோட் ஆஃப். நைட் மோட் ஆனில் டீட்டெயில்ஸ் நல்லா தெரியுது. பிகாஸ் இந்த ஃபோட்டோவில் பேசிக்கலாகவே வந்து லைட்ஸ் நிறையா இருக்குது. உங்களோட கம்பேரிசனுக்காக சேம் ஃபோட்டோ டே டைம்லேயே நான் எடுத்திருக்கேன். அண்ட் தென் 32 MP ஃப்ரண்ட் கேமராவில் எடுத்த போர்ட்ரேட் ஷாட் ரிசல்ட் ரொம்ப டெப்த்தாக நல்லா கிளியராக இருக்குது இமேஜ். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல் ஹெச்டியில் ரெக்கார்ட் பண்ணது 60 frames/second. கம்பேர்ட் டு ஃபோட்டோ ஸ்டில்ஸ் இது கொஞ்சம் பெட்டராக தெரியுது. இந்த வீடியோ 4K 30 frames/second ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். கம்பேர்ட் டு ஃபுல் ஹெச்டி இது டீட்டெயில்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. இது 32 MP ஃப்ரண்ட் கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுது. கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. வீடியோ ஸ்டெபிலைசேஷன் வந்து ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன், பட் இந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் மோசமாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஓகே கைஸ், ரிவ்யூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு Galaxy M52 5Gயில் பிடிச்சது
5G 11 பேண்ட்ஸ். Snapdragon 778 நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது. பர்டிகுலராக கேமிங்கில் சொல்லவே வேணாம். 120Hz டிஸ்பிளே வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். மற்றபடி டிஸ்பிளேயோட வைப்ரண்ட் கலர்ஸ் எல்லாமே ரிச்சாக இருக்குது. கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. பட் லோ லைட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அண்ட் போர்ட்ரேட் கேமரா ரொம்பவே நல்லா இருக்குது. ஸ்டெபிலைசேஷன் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்துருக்கலாம். அது ரொம்ப டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. சாம்சங் இதுக்கு முன்னால் லான்ச் பண்ண எல்லா ஃபோன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எம் சீரீஸில் அரௌண்ட் 20K இந்த மாதிரி பட்ஜெட்டில் தான் இருந்துச்சு. பட் இதை ஏன் இவ்வளோ ப்ரைஸ் ஹையாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. மேபி A52s மோர் தென் 33,000 இருக்கிறதுனால இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்களோட ப்ரைஸ் ரேஞ்சை வந்து கூட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். இதோட ஆல்டர்னேட்டிவ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Xiaomi Mi 11 Lite NE கன்சிடர் பண்ணலாம். பிகாஸ் அதில் பெட்டர் லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அண்ட் ஓவரால் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. 10-bit கலர் சப்போர்ட் அண்ட் HDR10+ சப்போர்ட் பண்ணுது. ஸோ டிஸ்பிளேயோட கிளாரிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ Mi 11 Lite NEயோட ப்ரீமியம் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு ஃப்ளாக்ஷிப் ஃபோனை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணலாம். அந்தளவுக்கு ஃபினிஷ் நல்லாயிருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு 3,500 rupees சாம்சங் M52 5G விட சீப்பாக கிடைக்குது. ஸோ இது ஒரு ஆப்ஷனாக நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்ட் தென் Realme GT மாஸ்டர் எடிஷன். கேமரா ஸ்டில்ஸ் நல்லாயிருக்கு, நைட் ஃபோட்டோகிராஃபி நல்லாயிருக்கு, பட் வீடியோ குவாலிட்டி நல்லா இல்லை. அண்ட் பிளாஸ்டிக் பாடி 1,000 rupees சீப்பாக இருக்குது கம்பேர்ட் டு M52 5G விட. M52 5G வாங்குறதுக்கு முன்னால் இந்த வீடியோ பார்த்து டிசைட் பண்ணுறதுக்கு நான் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருப்பேன் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜஸ்ட் ஆரிஃப்.